வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சினிமாவை பொறுத்தவரைய டான் பிராட்மேன், சச்சின் டெண்டுல்கர், விவியன் ரிச்சர்ஸ் இது எல்லாமே உலகநாயகன் கமலஹாசன் தான். அவர் செய்த சாதனைகளோடு யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய எந்த ஆஸ்பெக்ட்லையுமே வேற ஒருத்தர் கிட்டக்கே வர முடியாது. இது சிறு திரையுலகத்துல உள்ள எல்லாருக்குமே தெரியும். இப்ப லேட்டஸ்டா தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு படம். அந்த படம் தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. 4 நாட்கள்லயே அந்த படம் 30 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா அந்த படம் இன்னும் தெலுங்குல ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. சார் மேடம் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆகுது. இதற்கான ஆடியோ லான்ச் நேத்திக்கு ஆந்திரால நடந்தது. அந்த ஆந்திரால எப்பொழுதுமே ஒருத்தர் பேசும்பொழுது ஒரு அதிகபட்சமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நடிப்பு அப்படின்னா நீங்க கமலஹாசன் மாதிரி நடிக்கிறீங்க, கமலஹாசன் மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்னு அந்த அட்ஜெக்டிவ் அதிகபட்சமா அப்படி பேசும்பொழுது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நடிப்பு பிரமாதமா இருக்கு சார், நீங்க கமல் சார் மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசும்போது சொல்லிட்டாரு. அது விஜய் சேதுபதி ஷாக் ஆயிட்டார் அப்படி சொன்ன உடனே. ஏன்னா விஜய் சேதுபதி விக்ரம் படத்துல நடிக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நான் நல்ல நடிகனான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கமல் சாரோட ஒரு படமாவது நடிச்சிடணும். ஏன்னா நான் நம்மவர் படம் சின்ன பையனா இருக்கும் பொழுது அந்த படத்துல ஸ்டூடெண்டா நடிக்கிறதுக்காக போனேன் அந்த குரூப்ல. பட் உயரம் கம்மியா இருக்குன்னு என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது எனக்கு வருத்தமா இருந்தது. எப்படியாவது கமல் சாரோட ஒரு படமாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது விக்ரம்ல நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் நடிச்ச டிஎஸ்பி படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு உலகநாயகன் கமலஹாசன் வரணும்னு சொல்லி அவரை அவ்வளவு தூரம் வரவேற்று அந்த நிகழ்ச்சியில அவரு அவ்வளவு கமல் சார் மேல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரு. கமல் சாரும் கொரோனா முடிஞ்சு கமல் சார் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்த நேரத்துல அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. விஜய் சேதுபதி மீது உள்ள அன்புனால கலந்துக்கிட்டாரு. இப்ப விஜய் சேதுபதி பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன உலகநாயகன் கமலஹாசனோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க, அது டூ மச், அது சான்ஸே கிடையாது, அவர்லாம் லெஜெண்ட், நான் அவருடைய ரசிகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசியிருக்காரு. டோன்ட் கம்பேர் மீ டு கமலஹாசன், இட் இஸ் டூ மச், தே ஆர் லெஜெண்ட்ஸ், வி ஆர் ஜஸ்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்லாம் ஒரு மாபெரும் நடிப்பு மேதை, நான்லாம் அவருடைய ரசிகன், என்ன போய் அவரோட கம்பேர் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா தன்னுடைய ஸ்பீச்ல அவர் பேசியிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். சைமா அவார்ட்ஸ் 2025, சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ், அதை தான் சைமான்னு சொல்றோம். SIIMA அது 2025க்கு தெலுங்குல உலகநாயகன் கமலஹாசன் நாமினேட் ஆயிருக்காரு. தெலுங்குல சிறந்த வில்லன் நடிகருக்கான விருது அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, பெஸ்ட் வில்லன் ஆக்டர். அதுல பல நடிகர்கள் இருக்காங்க. அதுல கல்கி 2898 AD படத்துல நடித்ததற்காக உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அது கல்கியில. ஆனா அந்த படத்துல அவருடைய பங்குங்கிறது கம்மியா இருக்கும். ஆனா அந்த மொத்த கதையே அந்த அந்த 3 உலகம் இருக்கும். அதுல அந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிறவர் அவரா தான் இருக்கும். அவரை வச்சுதான் கதை, அவருக்காகத்தான் அந்த மொத்த கதையுமே நடக்கும். சுப்ரீம் யஷ்கின் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான் ஒட்டுமொத்த அந்த கல்கி யூனிவர்ஸையே அடக்கி ஆளும். ஸோ அதில் அவர் நாமினேட் ஆயிருக்காரு. இது துபாயில் செப்டம்பர் 14, 15 அந்த தேதிகளில் துபாயில் நடக்குது இந்த விருது வழங்கும் விழா. ஒருவேளை விருது நமக்கு கமலஹாசனுக்கு விருது வழங்கினாலும் வழங்கலாம். பட் தெரில நமக்கு அது கொடுப்பாங்களா இல்லையான்னு. ஏன்னா அந்த கேரக்டர் வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நேரமா இருக்கு. கம்மியான நேரம்ங்கிறத விட யார் எஃபெக்டிவா பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது சூப்பரா பண்ணியிருப்பாரு. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பாரு. ஸோ அதன் மூலமாக அவர் அந்த கேட்டகரியில அவர் வந்திருக்காருங்கிறதே நமக்கு மகிழ்ச்சி. விருது கிடைத்தா இன்னும் மகிழ்ச்சி. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம அந்த விருது வழங்கும் விழா சைமா 2025 செப்டம்பர்ல துபாயில நடக்கும் பொழுது அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். கல்கி 2898 அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அமிதாப் பச்சனோட கமலஹாசன் நடித்த படங்கள்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி கிராஃப்தார்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு 1985ல. கிராஃப்தார் கமலஹாசன் தான் ஹீரோ.
டைட்டில்ல முதல் பெயர் கமலஹாசன் பேர் தான் வரும், அதுக்கப்புறம் தான் அமிதாப் பச்சன் பேர் வரும். சென்ட்ரல் கேரக்டர் வந்து கமலஹாசன் தான் கிராஃப்தார்ல. அமிதாப் பச்சன் அடுத்த ரோல்ல பண்ணியிருப்பாரு, அண்ணனா பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு சின்ன கெஸ்ட் ரோல், ஒரு ஒரு சின்ன ஒரு காட்சிக்கு வந்து செத்து போயிடுவார் ரஜினிகாந்த். ஸோ இதுதான் அந்த இதுல அந்த 2 படங்கள் தான் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இன்னொரு படமும் சேர்ந்து நடிச்சாங்க. பட் அந்த படம் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும். அதான் அந்த படத்துல வந்து டாக்டரா வந்து அமிதாப் பச்சன் நடிப்பாரு, பேஷண்டா வந்து கமல் நடிப்பாரு. அந்த படம் 10,000 அடி எடுத்ததுக்கு அப்புறம் போட்டு பார்த்துட்டு இந்த படம் தொடர்ந்து எடுத்தால் இது வந்து கமலஹாசனுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும், எனக்கு பேர் கிடைக்காது. கதைப்படி கமல் செத்தாதான் கதை நல்லா இருக்கும், கமல் செத்தா கமலுக்கு தான் பேர் கிடைக்கும், அதனால இந்த படத்தை டிராப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த படத்தை நிப்பாட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த காலத்தில் நடந்தும் பல்வேறு சதி திட்டங்கள் ஹிந்தியில் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி தான் கமலஹாசன் வளர்ந்து நிற்கிறாரு. உலக நாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவர் கட்டுற வாட்சு, அவர் போடுற ஷூ, இது எல்லாமே வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அவருடைய காஸ்டியூம் இது வந்து அப்போவே நம்ம சொல்கிறது வந்து எப்படின்னா 80களில் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவரை காஸ்டியூம்னு சொல்லுவாங்கல்ல சினிமாவில், அவருடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், அவருடைய வாட்சஸாக இருக்கட்டும், எந்த ஷர்ட் போடுறாரோ அதுக்கேற்ற டயலில் தான் வாட்ச் கட்டுவார். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணக்கூடியவர். அவருடைய அந்த வாட்ச் கலெக்ஷன் அது வந்து 1 2 3 4 5 6 7 காஸ்ட்லி வாட்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிராண்டடா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பிராண்ட் டியூட் அப்படின்னு ஒரு இது ரோலக்ஸ் GMT மாஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்சு. அது வந்து 40 mm கிறிஸ்டல் ஆயிஸ்டர் ஸ்டீல் அண்டு எவர் ரோஸ் கோல்டு, பிளாக் அண்ட் ப்ரௌனு, பீசல் GMT ஃபங்க்ஷனு. GMTனா கிரீன்விச் மீன் டைம். ஸோ அந்த டைம் படி அது இருக்கும். ஆயிஸ்டர் பிரேஸ்லெட் வித் பாலிஷ், ப்ரைஸ் வந்து 18லேருந்து 22 லட்சம் ரூபா அந்த வாட்சு. அப்புறம் ரோலக்ஸ் டேட் அப்படின்னு ஒரு வாட்சு. இந்த வாட்சோட மதிப்பு வந்து 16லேருந்து 18 லட்சம் ரூபா. இது வந்து 1980லேருந்து 2000 வரைய அவர் யூஸ் பண்றாராம். இப்போ JLC ரிவர்ஸ் ட்ரிபியூட் டியோ ஃபேஸ் அப்படின்னு ஒரு வாட்சு. ஸோ இந்த வாட்ச் ப்ரைஸ் வந்து 12லேருந்து 14 லட்சம் ரூபா. அதற்கப்புறம் பார்த்தோம்னா ரோலக்ஸ் டேட் ஜஸ்ட் 40. இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ரோடியம் ஸ்டிக் டயல் இது. ஸோ இது வந்து பிரசிடென்ட் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் வந்து அந்த மாதிரியான ஒரு பிரேஸ்லெட், ஃப்ளூட்டட் பீசல். ப்ரைஸ் வந்து 38லேருந்து 40 லட்சம் ரூபா. அப்புறம் அதே மாதிரி ரோலக்ஸ் டேட் ஜஸ்ட்ல 41. இது வந்து கோல்டன் கலர்ல டயல் இருக்கு, அதான் எல்லோ கோல்டு அப்படின்னு அதை சொல்றாங்க. 14லேருந்து 15 லட்சம் ரூபா அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த வாட்சஸ். அப்புறம் கோரம் கோல்டன் பிரிட்ஜ்னு பிரமாதமாக இருக்குது இந்த வாட்ச். பார்த்தாலே இது வந்து லிமிடெட் எடிஷனா 18K பிங்க் எல்லோ கோல்டு, பிரமாதமாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் லீனியர் ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட். இது 35லேருந்து 40 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் கிரஹாம் குரோனோ ஃபைட்டர் விண்டேஜ் அப்படின்னு ஒரு வாட்சு. இது பார்த்தோம்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்க்ரூ வந்து டவுன் லெஃப்ட் சைட் ட்ரிகரு. இது வந்து 6 லட்சம் ரூபா அப்ராக்சிமேட்லி. ஸோ இதெல்லாம் வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய வாட்ச் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்டா ஒரு செய்தி பார்த்தேன். அவர் வந்து இதுல ரொம்ப ஈடுபாடோட இருப்பார் இதை கலெக்ட் பண்றதுல.